தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல். மாணவர்கள், குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நிரம்பி வழிகிறது கர்நாடகாவின் கபினி அணை. வேறு வழியின்றி அணைக்கு வரும் 25,000 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றம். கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் விரைவில் நிரம்ப வாய்ப்பு. வினாடிக்கு 32,000 கன அடி நீர் வந்தபோதும் தமிழ்நாட்டிற்கு 1,500 கன அடி நீர் மட்டுமே திறப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோபன் கண்ணாடி தயாரிப்பு தொழிற்சாலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். தமது வருகையின் நினைவாக தொழிற்சாலை வளாகத்தில் மரக்கன்றையும் நட்டு வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள நிசான் கார் தயாரிக்கும் ஆலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். கார் தொழிற்சாலையின் ஒவ்வொரு பிரிவையும் நேரில் சென்று பார்வையிட்டு கேட்டறிந்தார். ரெனால்ட் நிறுவனத்தின் புதிய டஸ்டர் காரை ஓட்டி பார்த்தார் முதலமைச்சர் விஜய். புதிய கார்களை பரிசோதிக்கும் வழித்தடத்தில் மின்னலாய் காரை செலுத்தினார். ஒரகடத்தில் உள்ள சிப்காட் திட்ட அலுவலகத்தை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். திட்ட அலுவலகத்தின் செயல்பாடுகளை முழுமையாக கேட்டறிந்தார். தொழிற்சாலைகளில் ஆய்வுக்காக வந்த முதலமைச்சர் விஜயை வாழ்த்த காத்திருந்த தொண்டர்கள். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடத்தில் முதல்வர் சென்ற வழிநெடுகிலும் மக்கள் திரள். சென்னை தொழிலதிபரிடம் கொலை மற்றும் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்து விடுவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக புகார். காவல் ஆய்வாளர் புகாரி உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடும் கண்டனம். இதுபோன்ற இழிவான பேச்சுக்களை தமிழ்நாட்டின் எந்த தாய்மார்களும் ஏற்க மாட்டார்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர்களின் கோரிக்கையை ஏற்க இபிஎஸ் எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை இன்று நேரில் சந்தித்து விளக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு உயர்நிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக தகவல். 300 மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் குடிநீர் தொட்டிக்கு அருகே துண்டுச்சீட்டில் எழுதி வைத்தவர்கள் குறித்து விசாரணை. கரூர் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை சரமாரியாக தாக்கிய இடைநிலை ஆசிரியை. சரியாக பணியாற்றவில்லை என வட்டார கல்வி அலுவலரிடம் புகார் அளித்த ஆத்திரத்தில் தாக்கிய ஆசிரியை பணியிடை நீக்கம்.
நீட்டை ஒழித்துவிட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்பும் உரிமை வேண்டும். மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டாவிடம் 16 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்து அமைச்சர் அருண்ராஜ் கோரிக்கை. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். மேகதாது அணை கட்ட முற்றிலும் தடை விதிக்க கோரியும் காவிரி மேலாண்மை ஆணையம் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை. சென்னை பெரியமேடு பகுதியில் வீட்டருகே பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்து பெட்ரோல் குண்டை வீசிய 3 நபர்கள் யார் என போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11வது கட்ட அகழாய்வில் ஒரே நாளில் புதிதாக 4 குழிகள் தோண்டப்பட்டன. இதுவரை தோண்டப்பட்ட 9 குழிகளில் தமிழர்களின் பண்டைய நாகரிக மற்றும் கைவினைத் திறனை பறைசாற்றும் பல சான்றுகள் கண்டுபிடிப்பு. பிரபல மது வகைகளான ஓல்டு மங்க், ஓல்டு காஸ்க் ரம்கள் விற்பனைக்கு தடை. ரசாயன செயற்கை சுவையூட்டிகளை பயன்படுத்தி தயாரித்தது கண்டுபிடிப்பு. டெல்லியில் போராடிய மாணவர்கள் தேச துரோகிகள் அல்ல என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பெல்லட் துப்பாக்கி சூடு மற்றும் தடியடி நடத்தியதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். பிரதமரின் பதிவு முடக்கப்பட்ட விவகாரத்தில் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் கூகுள், மெட்டா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆஜர். சமூக மற்றும் டிஜிட்டல் ஊடக தளங்கள் மற்றும் அவற்றின் ஒழுங்குமுறை குறித்த ஆலோசனையிலும் பங்கேற்பு. ஜார்க்கண்டில் மாநில அளவில் நடத்தப்படும் தேர்வுகளில் முறைகேடுகளை கண்டித்து மாணவர் போராட்டம் தீவிரம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியும் செல்போன் டார்ச் அடித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து அரசியல் கருத்துக்கள் பேசுவதை தடுக்க வேண்டும் என வங்கதேசம் கோரிக்கை. ஷேக் ஹசீனாவின் கருத்துகள் இருதரப்பு உறவுகளில் விரிசலை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக வங்கதேச அமைச்சர் கருத்து. ஓர்முஸ் நீரிணையை திறப்பது பற்றி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதாக தகவல். பிரதமர் வீடியோ நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவன உரிமையாளர் மார்க் ஜூகர்பர்க் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவிப்பு. மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்பிரிவு 79 கீழ் வழங்கப்படும் பாதுகாப்பு திரும்ப பெறப்படும் என்றும் திட்டவட்டம். 8 அணிகள் பங்கேற்கும் 10வது TNPL கிரிக்கெட் போட்டி நத்தத்தில் இன்று தொடக்கம். முதலாவது ஆட்டத்தில் திருப்பூர் தமிழர்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதல்.